வணக்கம் நண்பர்களே, மிஸ்டர் லேடிஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். அதாவது நம்ம உடலை சுத்தம் பண்ணா குடலை சுத்தம் பண்ணா உடல் சுத்தமாகும். குடலை சுத்தம் பண்றதுக்கு என்ன வழின்னா, நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன் நிறைய இடத்துல, இப்பயே சொல்றேன் உங்களுக்கு. குடலை சுத்தம் பண்றதுக்கு மாசம் முறையோ 2 முறையோ உங்க மலச்சிக்கலை பொறுத்து வேதி மாத்திரை கொடுங்க, கிளீன் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்னி கிளென்ஸ் பண்றதுக்கு கொத்தமல்லி தலை ஒரு வீக்கு ஒரே ஒரு ஸ்டெம்பு மட்டும் எடுத்து ஒரு கிளாஸ் மோர்ல நல்லா அடிச்சு குடிச்சிங்கன்னா கிட்னி கிளென்ஸ் ஆகுங்க. கிட்னியில் இருக்கிற அழுக்கெல்லாம் உப்பெல்லாம் வெளில போயிடுங்க. செய்வீங்களா நண்பர்களே? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அல்கலைன் வாட்டர் கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இல்லையா வீட்லயே என்ன பண்றீங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் அல்கலைன் வாட்டருக்கு 1 கிளாஸ் 1 லிட்டர் தண்ணியில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் குக்கும்பர், அதாவது வெள்ளரி பிஞ்சு ப்ளஸ் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வாங்க. டீடாக்சிஃபிகேஷன் நேச்சுரல் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இன்னும் லிவரை சரி பண்றதுக்கு உங்களுடைய கீராநெல்லி இலைகள் கிடைக்கும், கீராநெல்லி பொடிகள் கிடைக்கும். அதை என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூனு ஒரு 48 நாள் 1 மண்டலம் காலையில எந்திரிச்சோன்னு வெறும் இதில் சாப்பிட்டு பாருங்க. லிவர் கிளென்ஸ் ஆகுங்க. லிவர் கிளென்ஸ் ஆனா என்னென்ன நடக்கும்? முடி நல்லா முளைக்கும், நல்லா பசி எடுக்கும், நல்ல பிரச்சனையும் சால்வ் ஆகும், அசிடிட்டி சுத்தமா குறையும். அசிடிட்டிக்கு காரணம் நீங்க சொத்தா சேர்த்து வச்சிருக்க அசிடிட்டி தான், அந்த அழுக்கு தான். அழுக்க சுத்தம் பண்ணுங்க, வாழ்க்கையை சிறப்பாக்குங்க. அழுக்க சுத்தம் பண்ணி வாழ்க்கையை சிறப்பாக்குங்க, பல விதமான பிரச்சனை சால்வ் ஆகும். சரிங்களா? உடம்புல இருக்கிற கழிவு தான் நோக்கணும், வெளில போகணும். கழிவு போகலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு கார் வச்சிருக்கோம், வீட்டுல ஒரு பைக் வச்சிருக்கோம், 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்புக்கு அதுக்கு செலவு பண்றோம், ஆயில் சர்வீஸ் பண்றோம், வாட்டர் சர்வீஸ் பண்றோம். நம்மளை எவனா பண்றோமா? வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் போய் ஹாஸ்பிட்டல் படுக்கிறோம். தயவு செய்து ரொட்டீன்ல பண்ணுங்க. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. நீங்க ஆரோக்கியமா வாழ முடியும். கேரண்டிங்க, இது ஜியாவோட கேரண்டி. அதாவது இன்னொரு விஷயம் சொல்லி தரேன். குடல் கழிவை கொண்டு போறதுக்கு நிறைய கீரைகள் சாப்பிடுங்க. ஸ்பெஷலா வாரத்துல 1 நாள் அகத்திக்கீரை, வாரத்துல 1 நாள் முள்ளங்கி, வாரத்துல 1 நாள் சுண்டவத்தல். என்னது சுண்டவத்தலோ சுண்டலோ, சுண்டைக்காய் இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. டாக்ஸின்ஸ் எடுத்துக்கு போறதுக்கு வழிகள் நிறைய பண்ணும். அது மாதிரி மழை காலங்கள்ல நல்ல உணவுகள், தரமான உணவுகள், பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. அது பார்த்தீங்கன்னா மழை காலம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சீசன்ல வர ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர்மெலன் சீசன் இருக்கும், மாம்பழம் சீசன் இருக்கும். இறைவன் மிக அற்புதமானவன். எந்த உலகத்துல எந்த நாட்டுல எது விளையுதோ அதை அதிகப்படியாக எடுத்துக்கணுங்கிறதுக்காக தான் நிறைய மாம்பழ சீசன்ல மாம்பழமும் நொங்கு சீசன்ல நொங்கும் இதெல்லாம் சாப்பிட கொடுக்குறாங்க. இறைவன் கொடுத்ததை நம்ம பயன்படுத்துறது இல்லை. சரிங்களா? எல்லாமே சாப்பிடுங்க அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி. உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு. டீடாக்ஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா தினமும் பாத்தீங்கன்னா லெமன் வாட்டர், சூடான வாட்டர்ல லெமன் புழிஞ்சு சாப்பிட்டா டீடாக்ஸ் ஆகும், ஆண்மை பெருகும். அதை புரிஞ்சுக்கங்க. நிறைய பேருக்கு தெரியாது. இரவுல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உங்களுடைய ஆண்மை சருமையா வேலை செய்யும். அப்போ இதெல்லாம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில உணவுகள், பல விதமான உணவுகள் இருக்கு. நாளையில பாத்தீங்கன்னா சிறுதானியத்துல சாப்பிடணும். என்ன செய்வாங்கன்னா வெறும் சிறுதானிய கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உணவு சேர்த்து சாப்பிடுங்க. வெறும் ஜூஸை மட்டும் சாப்பிடுவாங்க, தப்பு. காலை உணவுல ஜூஸும் இருக்கணும், அதாவது விதைகளும் இருக்கணும், கொட்டைகளும் இருக்கணும். அதாவது முந்திரி, பாதாம், திராட்சை எல்லாம் ஹெல்த்தியா சாப்பிடணும். பரங்கி விதை, வெள்ளரி விதை எல்லாம் சேர்த்து சாப்பிடணும். அப்ப இன்னொரு பாத்தீங்கன்னா வெள்ளரி விதையும் அந்த பரங்கி விதையும், பச்சையா இருக்கிற வெள்ளரி விதையும் அதையும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு ரொம்ப அற்புதமான மருந்து. அது ப்ராஸ்டேட் கிளாண்டுக்கு அற்புதமான மருந்து. அதை நீங்க சாப்பிட்டு உங்களோட ப்ராஸ்டேட் கிளாண்டை ஹெல்த்தியா வச்சுக்கலாம். என்ன நண்பர்களே, நான் பேசுனது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.